ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு தான் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஹாப்பியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம சந்தான சாரை வந்து மீட் பண்ணும்போதும் அவர் ஒரு விதத்தில் அவர் கொடுத்த தைரியம் தான் நம்மளுக்கு. எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக சொன்னாங்க நான் நீட்டில் கம்மியாக மார்க் வாங்கிட்டு. ஸோ எங்கள் அப்பா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குது, நீ வேணா போய் செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தால சேரை பார்த்தோம், இதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் நல்ல கண்ட்ரினால ஓகேன்னு புக் பண்ணோம். ஒரு 6 மாதமாகவே இதுக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எஸ்கே சாரை ரீசெண்டாக தான் பார்த்தோம். அவர் பார்த்தோன்னே அவர் அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸு அவருடைய ஃபீட்பேக்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்களுடைய ஃபீட்பேக்கும் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மற்றவங்கள விட இவர் வந்து சார் வந்து டாக்டரு ப்ளஸ் அங்கே வந்து ஒரு அட்மின் ஆஃபீஸராகவும் இருக்கிறாருன்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வந்து சாரை நம்பலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இவளுடைய கனவையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரியான இடமா தோணுச்சு. அதனால தான் அதை முடிவு பண்ணோம். பெஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் நாங்கள் அதுக்காக தான் அட்மிஷனே போட்டோம். டாக்டர் சந்தான கிருஷ்ணன் அவங்களோட ஸ்பீச் பார்த்துருக்கேன். நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப இஷ்டப்பட்டது. நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருந்தும் ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி? இந்தியன் ஓரியன்டட்னு சொன்னாங்க, இந்தியன் ஃபுட்டுன்னு சொன்னாங்க, நல்ல கோச்சிங்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்லேயே எல்லாம் நடத்துகிறாங்க, அப்படியே அவங்க லோக்கல் லாங்குவேஜ் அப்படியே சொல்லி தரேன்னாங்க. அப்படியே இந்தியன் ஓரியன்டாக இருக்கனால ஓகே நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஓகே ஜார்ஜியாவே போகலான்னு சொல்லிட்டு, அது ஃபீஸும் ஓரளவு நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் சொன்னாங்க. அதனால இப்போ ஒரு சில ஏஜென்சிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் விடுறதோடு சரி, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நிறையா இருந்தது. 100க்கு 99% அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி அமௌண்ட்டு வந்து இப்போ பேமெண்ட் வந்து நீங்கள் 30 லட்சம் சொன்னாங்க அப்படின்னா 50 லட்சம் வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 30 அப்படி தான் சொல்லுவாங்க, 50 லட்சம் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சார் வந்து ரெக்கார்டு மூலிமா வந்து எழுதி சைன் பண்ணி அவரே சைன் பண்ணி கொடுத்துறாரு, இதுதான் அப்படின்ட்டு, இதை நீங்கள் கட்டினா போதும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு சில கம்யூனிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. மேடம் ஆக்சுவலி எங்களுக்கு ஃபாரின் அனுப்புகிற ஐடியாவே இல்லை. இங்கே வந்து சந்தானம் சாரை மீட் பண்ணோம், நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வந்திருந்து. ஸோ சந்தானம் சாரை மீட் பண்ணப்போ அவர் குத்த ஹோப்னால நம்மளுக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு, ஓ நம்ம பொண்ணையும் அனுப்பலாம் ஃபாரினுக்கும், எங்களால் முடியுன்ற நம்பிக்கை எந்தில்ல. அவர் கொடுத்த தைரியம் பேசுறதுனால எங்களுக்கு ஹோப் வந்துச்சு. பிகாஸ் இங்கே இவர் ஏஜென்ட் தான், இவர் தான் அங்கே ஒரு அட்மிஷன் ஆஃபீஸர். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்குது. மற்ற ஏஜென்சிஸ்னா கமிஷன்ஸ் ஓவராக அமௌண்ட் வாங்கி நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் பே பண்ண மாதிரி இருக்கும். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ப்ராப்பரான கரெக்டான அமௌண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக கரெக்டாக தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, அது மட்டும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த பிரச்சனையாக இருக்காது, கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்எம்சியோட ரூல்ஸ் படி தே ஷுட் ஹாவ் அ ஓன் ஹாஸ்பிட்டல். ஸோ நான் அதர்வைஸ் செக் பண்ணும்போது தே ஹாவ் ஓன் ஹாஸ்பிட்டல். தே ஆல்சோ ப்ரொவைட் சவுத் இந்தியன் ஃபுட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன்.